அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்கள் இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் என்ற வகையில் இன்றைய நாள் மிதுன ராசினியர்களுக்கு என்ன நாள், இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் காரடையான் நோன்பு உலகம் முழுவதிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, இந்த நோம்பினுடைய கதை என்ன, இந்த நோன்பை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும், அப்படி வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நம் வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் காரடையான் நோன்பு மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறதுங்க. அதாவது அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தும் பெறுவதற்காக திருமணமான பெண்மணிகள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாகும். அதே போல் இந்த காரடையான் நோன்பு இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி இந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதே போல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த காரடையான் நோன்பு. அந்த வகையில் திருமணமான பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவருடைய நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகவும் இந்த காரடையான் நோன்பு காலகட்டம் அமையிருக்குதுங்க. இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். அதே போல் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படுங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்களில் சிலவற்றிலும் அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா என்னும் போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. இந்த காரடையான் நோம்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரி ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பை காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதம் இருக்கும் நாட்களிலும் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காராடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால், இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளதுங்க. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுதுங்க. அதே போல் இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும். அதே போல் சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் சரடு கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த தாலி சரடு மற்றும் மாற்ற நல்ல நேரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு சூரிய உதய நேரமாகுங்க. அதே போல இத்தருணங்கள்ல காலையில் 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கி மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜையை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல இந்த
காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டிலிருந்து அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அந்த வகையில் மிதுனராசினியர்களுக்கு இந்த காரடையான் நோன்பு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் புதனை குரு பார்க்கிறார். எனவே எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. அதே போல் இருப்பினும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால மனக்குழப்பம், கவலைகள் ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால மனக்குழப்பங்களுக்கு பிள்ளைகளால் கவலையும் வந்து சேருங்க. பழைய கடன்களை அடைய இருக்கு. அதே போல் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அந்த முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திறனடைக்குங்க. அதே போல் கலைஞர்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் குடும்ப சுமை கூடுங்க. விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுக்கு இந்த விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. அந்த வகையில இத்தருணங்கள்ல மிதுனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காரடையான் நோன்பு விரதம் இருந்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் குரு வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.